சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. சோறு பொங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இன்றைக்கி திருக்க மீன் குழம்பு. திருக்க மீனுக்கு தொலி எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இது சதையே இல்லை இந்த மீனில். தொலி எடுத்தால் அதில் பாதி பிச்சுட்டு வந்துருமா, அதனால் வந்து அப்படியே போட்டேன். சின்ன திருக்க தான், ஒரு குட்டி திருக்க தானே வேணும், அதனால் அப்படியே போட்டு வச்சாச்சு. அடுத்தது இன்றைக்கி அகத்திக்கீரை பொரியல். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் இந்த பொரியல். எனக்கு ஆனால் நிறைய நாள் சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் நான் செஞ்சதில்லை. ஆனால் அம்மாலாம் செஞ்சுருக்காங்க, வீட்டிலலாம் செஞ்சுருக்காங்க. நான் இவ்வளோ நாளும் செஞ்சதில்லை. என் மக்கமார் வந்து முருங்கைக்கீரை நினச்சிட்டு ஆசையே கேட்டாங்க. இல்லைடா அகத்திக்கீரைன்னு, அதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மசாலா தடவின மீன் தம்பிக்கு நைட்டு பொரிச்சு கொடுக்கலான்னு. அடுத்தது சத்து மாவு கூழ். இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ். தம்பிங்க குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து நம்ம இல்லை, நான் வந்து மீன் சாப்பிட்றது இன்றைக்கி தான் கடைசி நாள். நாளையிலேருந்து விபூதி புதன். நாளைக்கு வந்து விபூதி புதன், நாளையிலேருந்து தவக்காலம் தொடங்குது. அதனால் நம்மை ஒருத்தி ஏதாவது செய்யணும். அதனால் நம்ம வந்து சுத்த போஜனம் அனுசரிக்கலாம் அப்படிங்கிற பிளானோடு இருக்கேன். நான் வேறு என்னென்னலாம் நான் வந்து ஒருத்திருப்பேன் தவக்காலத்தில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் என்னென்னதெல்லாம் நான் ஒருத்து இந்த 47 நாள் எதெல்லாம் ஒருத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரியா? எங்கள் வீட்டு சமையல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.